ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களே, ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 கடைசி மாதம், 2026 ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமும் இதுதானே. திரும்பி பார்க்கின்றோம், எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் அத்தனையும் கடந்து வந்து நிற்கின்றோம். வருகின்ற காலம் நற்காலமாக அமையாதா? இருக்கும்பொழுது நிம்மதியாக இருக்க மாட்டோமா என்ற ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு தானே. எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்குறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 4. துலாமை பொறுத்த வரைக்கும் சுவாதி. துலாம் ராசியை பொறுத்தவரை விசாகம் 1 2 3. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. எத்தனை வேதைகளை, எத்தனை கண்ணீரை சிந்திவிட்டோம், எத்தனை ஏமாற்றங்களை சந்திவிட்டு விட்டோம். வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும் மதில் மேல் பூனையாகத்தான் இருந்து போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் கிரகங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்க போகின்றோம். 8ஆம் தேதி முதல் 12 கூடிய புதன் 2ல் வருவது ஒரு வகையில் நன்மை தாங்க. இந்த புதன் வருகின்ற வருகையை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க மாட்டார் என்று சொல்வார்கள். அதே நேரம் காரிய தடைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். நான் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் என்று சொல்லிவிடவில்லை, வந்து போனது என்று சொல்லி நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் துலாம் ராசிக்கு அமைத்து தருகின்றார். 6ஆம் இடத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளை தர இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவன் கொடுப்பதை யாரும் தடுப்பார், இவன் தடுப்பதை யார் கொடுப்பார் என்பது போல சனியே துணை வருகின்றார். கர்மாவு கேட்ட பலனை தந்து இதுவரை படாத பாடுபட வைத்த சனி பகவான் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி புதிய வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பையும் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளையும் அமைத்து தருகின்ற ஒரு அற்புதமான நிலையை சனி பகவான் தருகின்றார். நினைத்த காரியம் யாவும் கைகூடும். நினைத்த காரியம் எதுவாயினும், ஒரு திருமணமாக இருக்கலாம், அது காதல் திருமணமாக இருக்கலாம், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பாக இருக்கலாம், தொழிலை விரிவுபடுத்துவதாக இருக்கலாம். எதுவாயினும் அது நல்ல முறை நடப்பதற்குனா என்ன வேணும்? பணம் வேணும். அடிப்படை தேவை அதுதானே. கையில் வாங்கினா பையில் போட்டேன், போன இடம் தெரியவில்லை என்ற புலம்பிய காலம் போய் அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருகின்றார். 5ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஏககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சஞ்சரிப்பதனால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக அரசியல்வாதி, ஆன்மீகவாதி பொது இடங்களில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அவ்வாறு இருந்து விட்டாலே எந்த பாதிப்புகளும் இந்த மாதத்தில் கிடையவே கிடையாதுங்க. அதே நேரம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரர்கள் சுக்கிரன் 2ல் 2 கூடிய செவ்வாயோடு சஞ்சாரம் செய்கின்றார். களத்திரக்காரகன் செவ்வாயோடு சேர்ந்து இணைந்து சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு நிலையை தரும். 11 கூடிய சூரியனும் சேர்க்கை. ஆக செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இந்த மூவரும் அற்புதமான ஒரே நிலையை நோக்கி பயணம் செய்வது ஒரு நல்ல யோக பலனை தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது சில சங்கடங்களையும் தந்துவிடும். யாரை நம்புவது யாரை நம்பாத ஒரு சூழ்நிலையை தந்துவிடும். தேவையற்ற வீண் விவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வேண்டாமே. விட்டு கொடுப்பவன் யாரும் கெட்டு போவதில்லை. குறிப்பாக கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவர் புரிந்து கொள்வதில் சில சங்கடங்கள் இருப்பதனாலும் ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை வெளிப்படுத்தும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஆரம்பத்தில் இருக்கும், போக போக தள்ளி போயிடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பவர்கள். அந்த வகையில் பொருளாதாரத்தை சேர்ந்த வாழ்வாகவே போய்விட்டதுங்க. அந்த அன்புங்கிறதெல்லாம் அப்பா பிள்ளையாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், உறவாகட்டும், பணம் சார்ந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை தானே. அந்த வரை பண பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். அதே நேரம் பார்த்தாங்களே சில ஏமாற்றங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வாழ்க்கையில் தான், தொழிலில் இல்லைங்க. 9ல் குரு வந்த பிறகு குருவர்களோடு வெற்றியை அனுபவிக்க முடியும். இந்த கால 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு அங்கு வருகின்றார். வருகின்ற பொழுது அற்புதமான ஒரு யோக பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் வீட்டில் செவ்வாய். இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் நினைத்த காரியம் யாவும் கைகூடுகின்ற ஒரு நிலையை செய்வார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். வீடு நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறலாம். அரசு துறை வேலைக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு நற்காலம், பொற்காலம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சகோதரிகளை மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். கவனமாக இருந்து விடுங்கள். பெரிய மனிதர்களுடன் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நிலையும் செவ்வாய் தருவார். பொதுவாக பார்த்தால் இந்த மாதம்
டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்கு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன். அதே நேரம் எங்கேயோ இடிக்குதுன்னா அது சனி பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தேங்காயின் மூலமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். அற்புதமான ஒரு யோக பலனை தருவார். இந்த டிசம்பர் மாதம் அவர் தருகின்ற அந்த யோக பலன் கடந்த கால கசப்புக்களை மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை. ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு, அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கலுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவன் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான், எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல, ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் அப்பதில் வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாத மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்து தானே தீர வேண்டும், நின்று தானே தீர வேண்டும், பலன் தந்து தானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி, அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது, போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் கடத்தக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக பலனை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக பலனை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.